அம்மியில இந்த மழை பெஞ்சு கிரவுண்டெல்லாம் தண்ணி தவக்கலை பாருங்க கத்துது. கொர்றன்னு கத்திட்டு இருக்குது. என்னன்னா வலி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும். கல்லு சுவாமி சிலை செய்யறதுக்கு செலக்ட் பண்ணும்போது சமுட்டி எடுத்து அடிப்பாங்களாம். அடிக்கும் போது எந்த கல்லு தாங்கி இருக்குதோ அந்த கல்லு தான் ஃபியூச்சர்ல சாமியா எல்லாரும் அபிஷேகம், ஆராதனை, அலங்காரம், வழிபாடு எல்லாம் நடக்குமா. இந்த அடிச்ச உடனே டப்புன்னு உடையது இல்ல, அதை கொண்டு போய் துணி துவைக்க போட்டுருவாங்களாம். அது என்ன அடியா வாங்கிட்டு இருக்குமா வாழ்க்கை பூரா அந்த மாதிரி. சோ நமக்கு வாழ்க்கையில ஆரோக்கியம் வேணும், பணம் வேணும், பதவி வேணும், பரிசு வேணும். அந்த நார்மல் லைஃப் அதுல இருந்து மேல 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 போயிட்டே இருக்கணும் அப்படிதான் தோணும். ஆனா மக்கள் அந்த பெயின் வலி தாங்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. வலிக்காம எப்படி நான் மேல போறது, அதாவது ஒரு இது சொல்லுவாங்கல்ல, நோவாம எப்படி நோன்பு போடுறது. நோவாம நோன்பு போடுற மாதிரி இருந்தா எல்லாருமே போட்டுருவாங்களே. வலிக்கு உடம்பு சரியில்லை, டாக்டருக்கு சொல்றாங்க ஊசி போடணும், போட்டாதான் உங்களுக்கு சரியாகும்னு சொல்றாங்க. ஸோ ஊசி போடுறது ஒரு 5 செகண்ட் அல்லது ஒரு 30 செகண்ட் அல்லது 1 நிமிஷம் வலி. ஊசி போடலன்னா நாட்கணக்கில் வாரக்கணக்கில் வலி. ஸோ நமக்கு என்ன பிரச்சனைனா அந்த ஷார்ட் டைம் கெயின், குறுகிய கால பெயின். ஷார்ட் டைம் பெயின், லாங் டேர்ம் கெயின் அப்படி சொல்றாங்க. லாங் டேர்ம் கெயின்னா நீண்ட காலத்துல உனக்கு அது நல்லது, பலன் தரும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம எல்லாருமே எப்படி டிசைன் ஆயிருக்கோம், மனுஷனாவே எப்படி டிசைன் ஆயிருக்கான்னா, இந்த ஷார்ட் டைம் பெயின் தாங்க மாட்டேன், ஆனா எனக்கு நிறைய கெயின் வேணும் அப்படி நினைப்பாங்க. அப்படி இல்லை. உலகமும் சரி, வாழ்க்கையும் சரி, மனிதனுடைய 6000 7000 வருஷம் சொல்றாங்க, எல்லாமே பெயின் தாங்கினா தான் கெயின்.